கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் நடக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நிறைய டைவர்சஸ். அதாவது புள்ளிவிவரம் சொல்லுது, கிறிஸ்துவ சமுதாயத்தில் தான் அதிகமான டைவர்சஸ் இருக்குன்னு சொல்லி. நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் திருமணத்தை குறித்து அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம தியானிக்கிறதும் இல்லை, அதை பற்றி நம்ம நடக்கிறதும் கிடையாது இல்லை. நல்ல ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். திருமணங்கிறது வந்து யாருடைய இருதயத்தில் வந்ததுன்னா, கடவுளுடைய இருதயத்தில் வந்தது. நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் வந்து ஏவாள் வேணும்னு கேட்கவே மாட்டார் இல்லை. கடவுள் தான் என்ன பண்ணுவார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம திருமணத்திலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற துணையை கொடுப்பது தேவன் தான். அப்படி தேவன் இணைக்கிற திருமணத்தை மனுஷராகிய நம்ம பிரித்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுள் ஒன்று செய்யறதை நம்ம ஆப்போசிட்டா நின்று எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் பாருங்களேன். நிறைய நேரம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மனுஷங்கிறது என்னன்னா, வெளியே இருக்கிற மனுஷங்க, இல்லைனா வந்து அப்பா அம்மா, மாமனார் மாமியார், நாத்தனார், தம்பி தங்கச்சி, அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கோம். ஆனால் முதலாவது சொல்லப்பட்டது அந்த திருமணமான கணவன் மனைவி தான். அவங்க நினைச்சா மட்டும்தான் அந்த திருமணத்தை பிரிக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா அந்த திருமணத்தை யாருமே பிரிக்க முடியாது. வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்குங்க. அதாவது இந்த வேதம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஓனர்ஸ் மேனுவல் மாதிரி. அதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளை எப்படி வேலை செய்யும், அது எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அந்த மேனுவல் பார்த்து அந்த பொருளை உபயோகம் பண்ணாதான் என்ன ஆகும்னா, அந்த பொருள் வந்து கரெக்டாக இருக்கும். கொடுக்கப்பட்ட வேதாமங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ஓனர்ஸ் மேனுவல். ஏன்னா கடவுள் தான் நம்மளை படைத்திருக்கார், கடவுள் தான் எல்லாமே நமக்கு திருமணத்தை இணைத்திருக்கிறார். அப்போ அந்த திருமணத்தை எப்படி நடத்தணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம வேதத்தை தியானித்து தான் நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமாக மனுஷங்கிட்ட போனோம்னா அவங்க மனுஷ ஞானத்தை தான் கொடுப்பாங்க. அந்த மனுஷ ஞானத்தை கொண்டு போய் நம்ம திருமணத்தில் அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரிவினைகள் வரதான் செய்யும். அதனால நம்ம வேதத்தை முதல்ல தியானிப்போம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனம், மனைவிகளுக்கான ஒரு நல்ல வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். அது வந்து எங்கே இருக்குன்னா, 1 பேதுரு 3:2 வசனம். நான் அதை வாசிக்கிறேன். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது மனைவிகளுக்கான ஒரு கட்டளை என்னன்னா, மனைவிகள் அடிக்கடி சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் கணவன் வந்து கடவுள் பிரியமா இருக்கிறதில்ல, கடவுளை தேடுறதில்ல, என் மேல அன்பா இருக்கிறதில்ல, வீட்டில் வந்து குடிச்சிட்டு வந்து நிறைய காரியங்கள் செய்கிறாரு, தேவனுக்கு பயமே கிடையாது, எங்கள் குடும்பத்தில் வந்து எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம மாற்ற முடியும்? தேவனுக்கு பிரியமாய் ஒரு கணவனை கடவுளுக்கு பிரியமாய் எப்படி மாற்ற முடியும்? ஒரு அன்புள்ள கணவனாய், தன்னை நேசிக்கிற கணவனாய் எப்படி ஒரு மனைவியினால் மாற்ற முடியும்னா, வசனம் என்ன போட்டிருக்குன்னா, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே. நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.